வணக்கங்க, இது தஞ்சாவூர் மண். இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷலாக சூப்பரான திருக்க மீன் குழம்பு. ஆமாம், திருக்க மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் என் பொண்டாட்டி வைக்க போகிறா. திருமதியின் திருக்க மீன் குழம்பு. எப்படி டைட்டில் அங்கே பாருங்கள், அப்படியே மட்டன் பீஸை எடுத்து பார்க்குற மாதிரியே இருக்குது. இதுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டியது பூண்டும் வெந்தயம் நிறையா சேர்க்கணும் திருக்க மீனில், இல்லாட்டி வாய்வுங்க. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புளி கரைசல் நிறையா வச்சுக்கணும். மெயினாக இஞ்சி பூண்டு நிறையா, அதுக்கேற்ற மாதிரி சோம்பு, சீரகம், அப்படியே சுத்தமான நல்லெண்ணெய் அப்படியே காஞ்ச சட்டியில் போட்டவுடனே இப்படி தாங்க கருகிற மாதிரி புகை வரும். என் பொண்டாட்டி ஆர்வ கோளாறில் நிறையா தீய வச்சுட்டா. அப்படியே வெந்தயத்தை போட்டு லைட்டாக அப்படியே வதக்கிட்டு போட வேண்டியது எல்லாத்தையும் போடணுங்க. சீரகம் இதெல்லாம் நிறையா போடணும். ஏன் நிறையா போடணும்? அப்போ தான் திருக்க மீன் குழம்பு அப்படியே திருப்தியாக இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். சின்ன வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி அப்படியே அந்த நல்லெண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கி எடுக்கணுங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கொல்லையில் கருவேப்பிலை இருந்தால் ஒரு 2 இனுக்க பிச்சு அப்படியே மேலே பனிச்சாரல் மாதிரி மேலே தூக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை போட்டிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு, ரசம், சாம்பார், வத்த குழம்பு, மோர் குழம்பு எல்லாமே மணமாக இருக்கும். உடம்புக்கும் சரி, மேலே இருக்க தலையில் இருக்க மயத்துக்கும் சரி அவ்வளோ நல்லது கருவேப்பிலை. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் இங்கே பாருங்கள், கருவேப்பிலையில் என்ன பண்ணோம், 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஹெல்த்துக்கு இல்லைங்க, ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, ஒரு பூண்டை அப்படியே நச்சு அதோடு சேர்த்து இஞ்சி. இந்த திருக்க மீன் குழம்புக்கு இஞ்சியும் என்ன பூண்டு, சீரகம் செரிமான பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. தக்காளி அதிகமாக போட தேவையில்லை. நான் எடுத்திருக்க திருக்க மீனுக்கு நாங்கள் ஒரு 2 தக்காளி தான், சின்ன சைஸில் உள்ள 2 தக்காளியை போட்டு அந்த தக்காளி வதங்கிறதுக்கு அதுக்கு மேலே அதோட நாத்தரமான உப்பையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் அது வதக்கி அதுக்கப்புறம் தான் அந்த மசாலா கொட்டுவாங்க. வீட்டில் அரைச்ச மல்லி, மஞ்சள், மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள் போட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதக்கி எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் தான் அந்த மசாலாவை அதில் கொட்டணும். உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. அப்படியே எடை போட்டு நிறுத்தி வச்சிருந்த மசாலா தூள் 4 கலரில் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே மொத்தமாக ஒத்தையாக கொட்டி அதை அப்படியே கிண்டுன்னு கிண்டி இந்த மசாலா வடை போகணும். அப்படியே ஸ்பெஷல் மிளகுத்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி எடுத்துக்கிறீங்களோ உடலுக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. அப்படியே கிண்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடுங்க. இந்த பேஸ்ட்டில் தான் நீங்கள் பழைய புளி ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா கரைச்சி வச்சு அதில் ஊற்றணுங்க. ஆமாம், புளி ஊற்றின தண்ணி பத்தாது, மேற்கொண்டு நீங்கள் தண்ணி ஊற்றணும். மசாலா வாடை போகணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை போகணும், ஆனால் டேஸ்ட்டு வெளியில் போயிடக்கூடாதுங்க. நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் ஊற்றுற தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியாக இருந்தால் இன்னும் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, தக்காளி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, குடக்குழம்பு, தலைக்குழம்பு விட இந்த திருக்க மீன் குழம்பு டேஸ்ட்டு பிச்சு எடுத்துடுவோம். அப்படி இருக்குங்க. ஆமாம், அப்படியே ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. அதுவும் கொதி வந்தவனை தான் நீங்கள் திருக்க மீன் எடுத்து உள்ளே போடணும். மட்டன் மாதிரி இருக்குது, மட்டன் மாதிரி வேக வைக்க தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே மஞ்சள் தடவி நலங்கு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். திருக்க மீன் ஒவ்வொன்றும் அப்படியே லட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே வேக வச்சு சாப்பிட்டோம்னா முதுகெலும்பு, அதாவது ஸ்பைனல் கார்டு, முட்டி, எந்த ஜாயிண்டில் இருக்க வலியும் எடுத்துகிறேன். நான் ஒரு தடவை சாப்பிட்டேன் போயிருமானா இல்லை, மாதத்தில் ஒரு 3 தடவை, வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஆயிடும். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த C5 C7 லைட்டாக பல்ஜி இருக்கிறதுனால இந்த வைத்திய குழம்புன்னே சொல்லலாம். திருக்க மீன் குழம்பை பாலூட்டும் தாய்மார்களுக்கு உகந்த உணவு சொல்லலாம். ஆமாங்க, பால் சுரக்கிறதுக்கு திருக்க மீன், பால் சுறா, பூண்டு இதெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ அதே அளவு தான் இந்த மீனும் ஹெல்ப் பண்ணும். திருக்க மீன் எந்த திருக்க வேணாலும், புளி திருக்க, கனவா திருக்க, வாவல் திருக்க, எல்லா திருக்கையும் வேணால் அப்படியே அழகாக திருக்க மீன் வெந்துருச்சுங்க. இதுக்கு மேலே கார்னிஷுக்கு இல்லைங்க, ஹெல்த்துக்கு
என்னது ஹெல்த்துக்கு மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி மேலே அப்படியே கொத்தமல்லி தலையை தூணா அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.